கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் மிகப்பெரிய கால்வாய் வெட்டும் பணி 90% முடிவடைந்துள்ள நிலையில் கால்வாயின் கீழ்த்தளம் மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை திருச்சி மாவட்ட தரக்கட்டுப்பாட்டு செயற்பொறியாளர் கணேசன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சாலையை தோண்டி மண் மாதிரிகளை ஆய்வு செய்து ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு ஆதார் அட்டையில் பெயர் சேர்க்க, புதுப்பிக்க தபால் நிலையம், இ-சேவை மையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆதார் அட்டையில் பெயர் இணைப்பதற்கும் புதுப்பிக்கவும் அரசு அலுவலகங்களுக்கு நாள்தோறும் வந்து செல்வதாகவும், கேமரா நெட்வொர்க் செயல்படாததால் தங்களை அலைக்கழித்து வருவதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அரசு அலுவலகங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் சப் கலெக்டர் அலுவலகம் எதிரே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலம் அடுத்த பேரணி கிராமத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் பாதை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் கார் ஓட்டுநர் ஒருவர் அத்துமீறி பயணிகளை ஏற்றிச் செல்வதாக கூறி உள்ளூர் வாடகை கார் ஓட்டுநர்கள் தகராறில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையம் நால் ரோடு பகுதியில் மீட்டர் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தனியார் காரை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்தவர்களை கலையச் செய்தனர். ஜெயங்கொண்டத்தில் மது போதையில் கார் கண்ணாடியை உடைத்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் NAG காலனியைச் சேர்ந்தவர் சின்னதுரை. இவர் வாடகைக்கு எடுத்துச் சென்ற சமையல் பாத்திரங்களை கொடுப்பதற்காக சையத் சலீம் என்பவரின் கடை முன்பு காரை நிறுத்தியுள்ளார். அப்போது சையத் சலீம் காரை இங்கே நிறுத்தக்கூடாது என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு காரின் 4 பக்க கண்ணாடிகளையும் அடித்து உடைத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் மது போதையில் இருந்த சையத் சலீம், அவரது நண்பர் அப்புவையும் கைது செய்தனர். நாகை மாவட்டம் ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றித் திரியும் மாடுகளால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோயாளிகள் மற்றும் மருத்துவ மாணவர்களை மாடுகள் முட்டி காயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றுவதால் மாடுகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனத்தில் அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். நேற்று மாலை திண்டிவனம் காவல் நிலையம் அருகே விழுப்புரம் நோக்கி செல்லும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை திண்டிவனம் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் மற்றும் செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தது. ஏர் ஹாரன்களை அகற்றி அபராதம் விதித்தனர். மேலும் அகற்றப்படும் பேருந்துகளில் மீண்டும் அதிக சத்தம் எழுப்பும் ஏர் ஹாரன்களை பொருத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கரூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் மாடுகள் மாலை தாண்டும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சீறி பாய்ந்த எருதுகளை கட்டுப்படுத்த இளைஞர்கள் அவற்றின் பின்னால் ஓடி வந்த காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள வைராவிக்குளம் மற்றும் பசும்பொன் நகர், பிள்ளையார் கோவில் தெரு, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெள்ளை மந்தி குரங்குகள் சுற்றித் திரிந்தன. வீட்டில் உள்ள ஜன்னல், கண்ணாடி, டிவி உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியும் வருகின்றன. தற்போது வரை 5 டிவிகளை உடைத்துள்ளன. இதுகுறித்த புகாரை அடுத்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் உத்தரவின் பேரில் வனத்துறை குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து குரங்குகளை மயக்க ஊசி செலுத்தியும் கூண்டு வைத்து பிடிக்கவும் முடிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவி சாலையில் மரத்தில் 12 அடி நீளமுள்ள ராஜநாகம் தொங்கியது. அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
அந்த பக்கம் பேசுறீங்க. தமிழகத்தின் சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படும் மாஞ்சோலை பகுதிகளில் நவீன தானியங்கி மழைமானிகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு, குதிரைவெட்டி, செங்கல் தேரி ஆகிய பகுதிகளில் மழைமானி அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவடைய இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் துல்லியமாக மழை அளவுகளை கணிக்க முடியும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனமர் சோமேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு சண்டை மேளம் முழங்க யானை, குதிரை, காளை மாடுகளுடன் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தகுட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திருவாரூர் குடவாசல் அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பியால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எரவாஞ்சேரி அருகே உள்ள கடகம்பாடி கிராமத்திற்கு செல்லும் மின்கம்பி கைக்கு எட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்கிறது. இதுகுறித்து மின்வாரியத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விபத்து ஏற்படும் முன்பு சரி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கணக்கன்குப்பம் கிராமத்தில் அரசு மதுபான கடை அமைந்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களிலும் வாக்கு எண்ணிக்கை நாளிலும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 8ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் முகத்தில் மாஸ்க் அணிந்து வந்து கடையின் ஷட்டரை உடைத்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள 151 மதுபான பாட்டில்களை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் கண்காணிப்பு கேமராவையும் உடைத்துச் சென்றனர். இதுகுறித்த தகவலின் பேரில் கண்டாச்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி பெங்களூரு சாலையில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு கிரானைட் கம்பெனி, அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை, மகளிர் சுயோதவி குழு அலுவலகம் என 50க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீண்ட நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாமல் உள்ளதால் சுகாதார சீர்கேடு அங்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த குப்பைகளில் நாய், எலி உள்ளிட்டவை இறந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. எனவே உடனடியாக தொழிற்பேட்டையில் உள்ள குப்பைகளை அள்ள வேண்டும், கழிவுநீர் கால்வாய் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையம் பகுதியில் ஈ மற்றும் பூச்சி தொல்லையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முறையாக பராமரிக்கப்படாத தனியார் கோழி பண்ணையில் இருந்து ஈக்கள், பூச்சிகள் குடியிருப்பை சூழ்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கோழிப்பண்ணையின் உரிமத்தை ரத்து செய்து கோழிப்பண்ணையை அகற்ற வேண்டும் என்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்.